மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் பஞ்சாப் மாநிலம் திப்ருகர் அப்படிங்கிற ஒரு பகுதியில போட்டியிட்டு 1,09,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார் அம்ரித்பால் சிங் என்கிற ஒரு 30 வயது இளைஞர். அம்ரித்பால் சிங்கா அது யாருன்னு தானே கேக்குறீங்க. உங்கள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். போன வருஷம் 2023 மார்ச் மாசம் அம்ரித்பால் சிங்கை பற்றிய ஒரு செய்தி மிகப்பெரிய அளவுல நாடு முழுவதும் பேசப்பட்டது. குறிப்பாக முதன்மை யூடியூபராக இருக்கக்கூடிய மதன் கௌரியா இருக்கலாம், இல்ல தமிழ் பொக்கிஷம் விக்கியா இருக்கலாம், முதன்மை ஊடகங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா என்று சொல்லக்கூடிய தந்தி, பாலிமர், நியூஸ் 7, நியூஸ் 18 எல்லாத்துலயுமே ஒண்ணுச்சு. அம்ரித்பால் சிங் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பிரஸ் மீட்ல பேசுனதுனால அவர் கைது செய்யப்பட்டார். NSA நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட்ல கைது செய்யப்பட்டிருக்காருன்னு. என்ன அப்படின்னா, இதே மாதிரி தொடர்ச்சியாக எங்களை ஒடுக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தால் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்திக்கு என்ன நிலைமை ஏற்பட்டதோ அதேதான் அமித்ஷாவுக்கும் ஏற்படும் என்று ஓப்பனா கொலை மிரட்டல் விட்டார் அமித்ஷாவுக்கு. உடனடியாக 2000க்கும் அதிகமான காவலர்களை அனுப்பி ஒட்டுமொத்த பஞ்சாபையும் சுற்றி வளைச்சு பிடிக்கிறதுக்கு 1 மாசம் கஷ்டப்படுறாங்க. ஆனாலும் பிடிக்க முடியல. அதனால என்ன பண்றாங்க, ஒரு 2 தினங்களுக்கு பஞ்சாப் முழுக்க இருக்கக்கூடிய நெட்வொர்க்கை கட் பண்றாங்க. யாரு போன்லயும் டவர் கிடையாது, கம்யூனிகேஷனே கிடையாது. சுத்தி வளைச்சு எப்படியோ 1 மாசத்துக்கு பிறகு கைது பண்றாங்க. கைது பண்ணி பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கக்கூடிய எந்த சிறையிலையும் அடைக்கல. அதை விட்டு 2500 மன்னிக்கணும், ஒரு 2200 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அஸ்ஸாம்ல போய் ஒரு சிறப்பான சிறையில அடைச்சிருக்காங்க. இன்னமும் அவர் சிறையில தான் இருக்காரு. சிறையில் இருந்து கொண்டே நாமினேஷன் தாக்கல் பண்ணி நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் 1,09,000 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்கிறார் அம்ரித்பால் சிங். அம்ரித்பால் சிங் கைது செய்யப்பட்ட பொழுது பிரிவினைவாதி, தீவிரவாதி, ISIயால் இயக்கப்படுகிறார். கனடா, பாகிஸ்தான் இது மாதிரியான நாடுகள் எல்லாம் சேர்ந்து இந்தியாவை பிளவுபடுத்த வேண்டும், துண்டு துண்டாக உடைக்க வேண்டும் என்று விரும்புகிறது. அதனுடைய அடியாட்களாக செயல்படுகிறார் அம்ரித்பால் சிங். அவர் ஒரு தீவிரவாதி என்று பேசினாங்க, எல்லாருமே பேசினாங்க. மற்ற மாநிலங்களை பத்தி நான் பேசல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யூடியூபர்லாம் பேசினாங்க. எடுத்துக்காட்டு இப்ப மதன் கௌரி, தமிழ் பொக்கிஷம் விக்கி, இவங்கெல்லாம் இந்திய தேசியத்தை ஆதரிக்கக்கூடியவங்க. சமூகத்துல எந்த ஒரு பதற்றமும் வந்துவிடக்கூடாது, எல்லாம் ஒன்னா இருக்கணும், ஒற்றுமையா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய இந்த யூடியூபர்கள் எல்லாம் அப்ப பேசினாங்க. இப்ப ஏன் பேசலன்னு தெரியல. ஒருவேளை இந்த செய்தி பெரிதளவுல யார்கிட்டையும் பேசப்படாம ஒரு மறைமுகமா எந்த முதன்மை ஊடகத்திலையும் காட்டாம இருக்கிறதுனால அவங்களுக்கு தெரியலையா அப்படின்னு தெரியல. தீவிரவாதி, பயங்கரவாதி அப்படின்னு சொல்லிதான் பேசுறாங்க. குறிப்பாக மதன் கௌரி அவர்கள் வீடியோல பேசும்போது இவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, யார அம்ரித்பால் சிங்க ஒரு போராளின்னு வச்சுக்கோங்க, சரி உங்க பார்வையில தீவிரவாதின்னு வச்சுக்கோங்க, பிரிவினவாதின்னு வச்சுக்கோங்க, ஒரு மரியாதை கொடுத்து பேசுங்க. ஏன்னா அவங்க பின்னாடி ஆயிரக்கணக்கான இளைஞர்கள், ஆதரவாளர்கள் இருக்காங்க. அவங்களை நேசிக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு. இவரு தான் அதுக்கு தலைவர். அப்ப கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசியிருக்கணும். ஆனா பேசல. ஆனா இப்ப மரியாதை கொடுத்துதான் பேசியணும். ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தான் அம்ரித்பால் சிங். அம்ரித்பால் சிங் இன்னைக்கு வெற்றி பெற்றது எப்படி பாக்குறேன் அப்படின்னா, அப்போ பிரிவினைவாதி, தீவிரவாதின்னு சொன்னீங்க. அந்த பிரிவினைவாதி, தீவிரவாதியை மக்கள் ஆதரிக்கிறாங்கன்னா இந்த முதன்மை ஊடகங்கள், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவெல்லாம் காட்டக்கூடிய செய்திகள் எல்லாம் தவறானது. அவங்க ஏன் முதல்ல ஆயுதத்தை கையில தூக்குறாங்க? இந்தியாவோடு எனக்கு இருக்க பிடிக்கலன்னு சொல்றாங்க. பிடிக்காத ஒரு பொண்டாட்டிய என் கூட தான் நீ வாழணும்னு சொல்லி ஒரு ஆண் வற்புறுத்துவது இருக்குல்ல, அதற்கு சமமானதுதான் இது. பிடிக்கலன்னு சொல்றவனுக்கு நீ என்ன பண்ணணும்? ஆயுதமேந்தி போராடுவது தவறுதான். உயிர்கள் போகும், மக்கள், பொதுமக்கள் எல்லாம் கொல்லப்படுவாங்க, தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரும். ஆயுதம் தூக்குனா பொது வாக்கெடுப்பு நடத்தணும். பஞ்சாப்ல நீங்க இந்தியாவோடு ஒரே இந்தியாவில் இருக்க விரும்புகிறீர்களா இல்லது காலிஸ்தானாக பிரிய விரும்புகிறீர்களா பொது வாக்கெடுப்பிடுங்க. மக்கள் எல்லாம் எது வாக்கு செலுத்துறாங்களோ அப்படி பிரிச்சு விட்டு போயிடலாம். எதுக்கு தொடர்ச்சியாக அங்க ஒரு பதற்றமான சூழ்நிலை? அம்ரித்பால் சிங் இன்னைக்கு கைது செஞ்சு உள்ள போட்டீங்க, மீண்டும் ஒரு அடுத்த தலைமுறையில இன்னொரு நபர் இது மாதிரி வருவாரு. ஏன்னா அதுக்கான சூழலை நீங்க உருவாக்கிக்கிட்டே இருக்கீங்க. இந்தியா என்பது பல்வேறு தேசிய இனங்கள் வாழக்கூடிய ஒரு மிகப்பெரிய நாடு. எல்லா தேசிய இனத்துக்கும் உண்டான தனித்துவம், அந்தந்த இனத்திற்கான தனித்துவத்தை போற்றி பாதுகாத்து மதிப்பளிக்கணும். ஆனா நீங்க இந்துஸ்தான் சொல்லும் போது அவங்க தனியா போகணும்னு ஆசைப்படுறாங்க, அவங்க காலிஸ்தான் போகணும்னு ஆசைப்படுறாங்க. இங்க முஸ்லிம்கள் எல்லாம் எங்களுக்கு இன்னொரு பாகிஸ்தான் கொடுங்கன்னு கேட்கறாங்க. அப்புறம் இப்படிதான் இருக்கு நாடு. ஒவ்வொரு இனத்துக்கும் உண்டான தனித்துவத்தை போற்றி பாதுகாக்கணும். பிரிவினைவாதி, தீவிரவாதிக்கெல்லாம் டெஃபினேஷனே அவனுக்கும் தெரியாது. தீவிரவாதம்னா என்னன்னு கேட்டா, இந்திய அரசு இந்த இவ்வளவு இந்திய துணை கண்டத்துல தீவிரவாதம்னு என்னன்னு எனக்கு யாராவது ஒரு வேளை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பார்க்கலாம். அதுக்கு பதிலே கிடையாது யாருக்கிட்டையும்.
நீங்க வந்து பாத்தீங்கன்னா சில பெரிய பெரிய யூடியூபர்கள் எல்லாம் பேசியிருப்பாங்க, பிரிவினைவாதி, தீவிரவாதி, இந்தியாவை வந்து பிரிக்க பாக்குறாங்க, இந்தியாவை வந்து பொழக்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. இந்தியாவை என்ன பொழக்கிறதுனா, இந்தியாவுக்கும் பஞ்சாப் வந்து தனியா வெடிகுண்டு வச்சு தகர்த்து வேற ஒரு இடத்துக்கு தள்ளிட்டு போய் வைக்கிறதா? அது கிடையாது. அது அங்கேயே தான் இருக்கும். அதே நிலப்பரப்பு தான் அப்படியே தான் இருக்கும். அந்த இடத்துல சீக்கிய மதத்தினுடைய கலாச்சாரங்கள் பாதுகாக்கப்படும். அவங்க இன்னைக்கு தலையில தர்பன் கட்டுறாங்க, அது அப்படியே இருக்கும். அவங்களுடைய கலாச்சாரங்கள் எல்லாம் பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக செப்பரேட்டிஸ்ட் கேட்கறாங்க. மற்றபடி செப்பரேட்டிஸ்ட் அப்படி பஞ்சாப் அப்படியே பொழந்து அப்படி தனியா தள்ளிட்டு போய் அமெரிக்கா கூட வச்சுக்க போறாங்களே, அப்படி கிடையாது. இன்னைக்கு இஸ்லாமிய பெண்களை ஹிஜாப் அணியக்கூடாதுன்னு சொல்றீங்க, ஹிஜாப் வந்து நாங்க அணிவோம் அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி ஒவ்வொரு இனத்தினுடைய தனித்துவத்தை போற்றி பாதுகாக்கணும்ப்பா. அப்படி பாதுகாத்தால் மட்டும்தான் இந்தியா வந்து ஒருங்கிணைந்த நாடு ஒன்னா இருக்கும். நீங்க ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே மதம், ஒரே கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா யாரு ஏத்துக்குவா? பல்வேறு தேசிய இனங்கள் வாழக்கூடிய ஒரு ஒன்றியம் தான் இந்தியா. இந்தியாங்கிறது ஒரு நாடு கிடையாது, ஒன்றியம். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. பஞ்சாப்ல இருக்கக்கூடிய ஒரு சில சீக்கிய அமைப்பினர் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலை உற்று நோக்கிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக நாம் தமிழர் கட்சியை தான் உற்று நோக்குறாங்க, வேற எந்த கட்சியும் இல்லை. சீமான் அவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் நாங்கள் பஞ்சாபில் இருந்து வருவோம் என்று இன்னமும் பஞ்சாப்ல இருக்கக்கூடிய சீக்கியர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நாம் தமிழர் கட்சிக்கு பஞ்சாப்ல ஆதரவு இருக்கு. ஏன்னா ஒரு ரிலேஷன் இருக்கு, சீக்கியர்களுக்கும் தமிழர்களுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கு. அது என்ன ரிலேஷன் இடத்துல நம்ம சொல்ல முடியாது. உண்மையான தமிழன் பிரபாகரனுடைய பிள்ளைகளுக்கு அது புரிய நான் என்ன சொல்ல வரேன்னு. ஒரு நெருக்கம் இருக்கு நமக்கு, ஓகேவா? அந்த நெருக்கத்தின் நட்பு ரீதியாக நம்மளை பாதுகாக்கிறாங்க. ஆனால் சீமான் அவர்கள் கூட பஞ்சாப்ல போய் பேசியிருக்காரு. முப்பாட்டன் முருகன், தமிழ் கடவுள் முப்பாட்டன் முருகனுடைய வேலை எடுத்துட்டு போய் பஞ்சாப்ல நின்றவர் அண்ணன் சீமான். அவங்க வந்து இப்ப நம்மளுடைய தனித்துவத்தை போற்றி பாதுகாத்து மதிப்பளிக்கிறாங்கப்பா. நம்ம முப்பாட்டன் முருகன் வேலு அதை மதிப்பளிக்கிறாங்க, மதிப்பளிச்சு வரவேற்கிறாங்க. அதே போல பஞ்சாபில் இருக்கக்கூடிய சீக்கிய மக்களின் தனித்துவத்தை போற்றி பாதுகாத்து அவங்களுடைய கலாச்சாரத்தை பாதுகாத்து அவங்களுக்கு மதிப்பளிக்க வேண்டியதும் நம்மளுடைய கடமை. அம்ரித்பால் சிங் ஒரு தீவிரவாதி, பிரிவினைவாதி என்றால் இன்னைக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். அப்போ மக்கள் எல்லாரும் ஓட்டு போட்டிருக்காங்க. 1,09,000 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெறாரு. அப்பனா பாத்துவாங்க, ஒரு 4,000 ஓட்டு 5,000 ஓட்டு வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருந்தா கூட பரவாயில்ல. இத்தனைக்கும் சிறையில் இருந்து கொண்டே வெற்றி பெறுகிறார். அது எவ்வளவு பெரிய ஆச்சரியம். 10 ரூபா காசு கொடுக்கல, ஒரு பொதுக்கூட்டம் போடல, தடை செய்யப்பட்டு அங்க வந்து காவல்துறை குவிச்சு வச்சிருக்காங்க. அம்ரித்பால் சிங் வந்து பேரை கூட யாரும் சொல்லல, அம்ரித்பால் சிங்குக்கு ஆதரவாக கூட எந்த ஊடகமும் பேசக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டி வச்சிருக்காங்க. அப்படி இருந்தும் இன்னைக்கு அம்ரித்பால் சிங் வெற்றி பெறுகிறார் திப்ருகர் என்கிற தொகுதியில. அப்படின்னா பாத்துக்கோங்க, அம்ரித்பால் சிங் தீவிரவாதியா, பிரிவினைவாதியா, இல்ல போராளியா என்று நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. அவங்களாம் தவறான சிந்தனையில இருக்காங்க. அப்படின்னா என்ன தவறான சிந்தனை? அம்ரித்பால் சிங்கை ஆதரிக்கிறீர்களா, எதிர்க்கிறீர்களா அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து கணிப்பு வைங்க. ஆதரிக்கிறவங்களோட ஓட்டு தான் இன்னைக்கு ஓட்டு விழுந்திருக்கு. அதனாலதான் இன்னைக்கு அம்ரித்பால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கார். அவர் இன்னைக்கு சிறையில இருக்கார். வெளில வந்தோடனே ஒரு பாராளுமன்றத்துக்கு வருவாரு. பாராளுமன்றத்துக்கு வந்து அவர் ஒன்றும் பிரதமர் கிடையாது. இப்ப சொல்லுவாங்கல்ல, என்னப்பா நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டு நாம் தமிழர் கட்சியில யாரு பிரதமர் வேட்பாளர்னு கேட்பாங்கல்ல, நக்கலா. இன்னைக்கு பஞ்சாப்ல அம்ரித்பால் சிங் என்பவர் பிரதமர் கிடையாது, ஆனா ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். பாராளுமன்றத்துக்குள்ள போய் சீக்கிய மக்களுக்கான உரிமையை அங்க பேசுவாரு. பஞ்சாப் மாநிலத்துக்கான உரிமை, தேசிய இனத்துக்கான உரிமையை கேட்பாரு. உள்ள போய் ஒரே ஒரு ஆள் உள்ள போனா போதுமே, அருமையா அந்த இனத்துக்கான உரிமையை வாங்கிட்டு வர முடியுமே. தைரியத்தோட துணிச்சலோட உள்ள போன ஒரு ஆளு. அந்த ஆளாக இன்னைக்கு அம்ரித்பால் சிங்கை மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஆனா இந்த இந்திய அரசாங்கம் அவங்களுடைய வலிமையை பயன்படுத்தி வெளியில விடாமையே கொண்டு இருக்கலாம். ஒன்னும் சொல்லல, மிரட்டல் விட்டாரு, கொலை முயற்சிப்பா அப்படின்னு சொன்னாரு. சரி, நான் சொன்னது தவறுதான் அப்படின்னு சொல்லி ஒரு மன்னிப்பு கேட்டுட்டா வெளில விடுவாங்க. ஜாமீன்ல வெளில விடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா பாஜக மீண்டும் ஆட்சி அமைச்சிருக்கு, கொஞ்சம் சந்தேகம் தான் நமக்கு. ஆனால் பார்க்கலாம். இந்த காணொலி மூலமா உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறது, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ல வந்து நான் உங்கள்கிட்ட உண்மையை வெளிப்படையாக கேட்குறேன், கங்க்ராச்சுலேஷன் அம்ரித்பால் சிங்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்மளை பார்த்து பிரிவினைவாதின்னு சொல்லி ஒரு கூட்டம் கதறுவாங்க, கதறிட்டு போட்டோம். அதை பற்றிலாம் நமக்கு பிரச்சனையே கிடையாது மக்களே. நம்மளை தீவிரவாதின்னு சொல்லும் போது நமக்கு ஒரு சந்தோஷம் வரும் பாரு, அது உண்மையா ஏன்னு தெரியல. ஏன்னா சமரசம் இல்லாமல் ஏற்றுக்கொண்ட கொள்கையில் உறுதியாகவும் தீவிரமாகவும் எவன் ஒருவன் நின்றானோ அவனெல்லாம் தீவிரவாதி தான். இன்னைக்கு அண்ணன் சீமான் அவர்களே ஒரு தீவிரவாதி தான், அரசியல் தீவிரவாதி. அவர் எந்த சமரசமே இல்லையே, கூட்டணிக்கு நாங்களும் கூட்டு போகிறோம் வரமாட்டேங்கிறாரு. ஏற்றுக்கொண்ட கொள்கையில் உறுதியாக தீவிரமாக நிற்கிறார். தீவிரமாக நின்று எல்லாரும் தீவிரவாதி தான். எவனா வந்து சிங் சாங் போட்டுக்கிட்டு நின்னானோ அவனா வந்து தேசியவாதி.
குறிப்பாக இந்த RSS இயக்கத்தில் இருக்கக்கூடியவங்களாம் வெள்ளக்காரவங்க படையெடுத்து வந்தப்ப வெள்ளக்கார ராணிக்கு அரட்டவசரம் போட்டு மரியாதை செலுத்தின நபர்கள் தான் இந்த பிஜேபி RSS எல்லாம். அதை எதிர்த்து போராடியவர் சுபாஷ் சந்திர போஸ். வெள்ளக்காரனோட பார்வையில சுபாஷ் சந்திர போஸ் ஒரு தீவிரவாதி. சரிங்களா? அப்ப தீவிரவாதம்னா என்னன்னு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய யாருக்குமே தெரியாது. இந்த தீவிரவாதி பிரிவினைவாதின்னு சொல்றானுங்க பாரு, அவனுங்களுக்கே தெரியாது. தீவிரவாதத்துக்கு டெபினிஷன் சொல்றேன் எவனாவது ஒருத்தன் தைரியமான ஆளாக கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.